அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிக்காரர்கள் 12 ராசியில் பிறந்திருப்பாங்க இல்லையா. இவங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு எதில் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மேசராசிக்காரர்கள் இவங்க நோயற்ற வாழ்வுக்காக இயங்குவாங்க. ஏன்னா சுற்றி மாறி ஏதாவது நோய் நொடிகளாக வந்துக்கிட்டே இருக்கனால நோயற்ற வாழ்வை இவங்க விரும்புகிறாங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புவாங்க, அதுக்காக இயக்கப்படுவாங்க. மிதுன ராசிக்காரங்க சரியான தொழில் ஒன்று அமையலையே, அதனால் ஒரு நல்ல சரியான நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்க சரியான தொழிலுக்காக இயங்குவாங்க. கடகம் இவங்களுக்கு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நம்ம இடம் மாறிக்கிட்டே இருக்குமே, வாடகை வீடாக மாறி இருக்கமே, எப்படா நம்ம சொந்த வீடு கட்டுவோம், ஒரு சொந்த வீடாவது நம்ம வாழ்க்கையில் கட்டிடணும்னு கடகராசிக்காரங்க விரும்புவாங்க. சிம்மராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க எப்படின்னா புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. பெரும் புகழ் நமக்கு கிடைக்கணும், பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கணும், நம்மளை எல்லாரும் பாராட்டணும்னு சொல்லி பாராட்டுக்கு இயங்குவாங்க. கன்னிராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க, ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுருக்கான், எப்போ இந்த கடன் அடைக்க போகிறான், கடன் இல்லாத வாழ்வு எப்போ நமக்கு வாழ போகிறோம் அப்படிங்கிற கடன் இல்லாத வாழ்வுக்காக அவங்க இயங்குவாங்க. துலாம் ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, இவங்க பெரிய சுமை தாங்க இருப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் தன் மேலே இழுத்து போட்டுக்கிட்டு குடும்ப கஷ்டம் கவலைகளை பூரா இவங்களே தாங்கிக்கிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு அப்பப்போ மனசு ரொம்ப வெக்ஸாகி சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேணும், ஆதரவாக இருக்கிறதுக்கு ஒரு உறவு வேணும்னு துலாம் ராசிக்காரங்க ஏக்கப்படுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க இவங்க என்னென்னா, எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே துரோகிகளாக இருக்காங்களே, நண்பனும் துரோகியாக இருக்கேன், சொந்தக்காரனும் துரோகியாக இருக்கேன், யாரை தாண்டா நம்புறது அப்படின்ற மாதிரி துரோகமில்லாத வாழ்வுக்காக அவங்க எழுதுவாங்க. தனுசு ராசிக்காரங்க இவங்க ஒரு ஜாலி பேர் வழி. அதாவது எப்படின்னா, நம்ம சுதந்திரமாக இருக்கணும், சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், நம்மளை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சுதந்திரத்துக்காக இயங்குவாங்க. மகர ராசிக்காரங்க இருக்காங்களே, கை நிறைய பணம் சம்பாதிக்கணும், நகை நட்டாக வாங்கி குமிக்கணும் வீட்டில் அப்படின்னு மகர ராசிக்காரங்க அதுக்கு இயங்குவாங்க. கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படிங்களா, எப்போ பார்த்தாலும் சுற்றி இவங்களுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கு, தனிமை கிடைக்காது. அதனால் நேரம் கிடைச்சா போதும் போய் தனிமையில் போய் உட்காந்து தனிமையை ரசிப்பாங்க. தனிமை கிடைக்காதா, எப்படா தனிமை நமக்கு கிடைக்கும்னு இவங்க கும்பராசிக்காரங்க ஏறுவாங்க. மீன ராசிக்காரங்க ஒரு வளமான சுகமான ஒரு நல்ல உறவு, நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றதில் மீனராசிக்காரங்க அதில் ரொம்ப அதுக்காகத்தான் ரொம்ப கேட்கப்படுவாங்க. நன்றி, வணக்கம்.